பிரமிட் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ஸ்கேம்ஸ் இருக்குது, நிறைய ஏமாற்றுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு பிரம்மாண்டமாக இருந்துச்சு ப்ரோ. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் இல்லை, எப்படி வேணால் ஏமாற்றுவாங்க ப்ரோ. என்ன ஏமாந்தீங்க? லைக் எப்படி ஏமாத்தினாங்க? பிரமிட் பார்த்தீங்கன்னா வந்து அதிக ஸ்கேம்ஸ் இருக்குது, நிறைய ஏமாற்றுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்டால தான் ஓடுது, டூரிஸ்டால தான் அந்த எகிப்தே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நிறைய ஸ்கேம் இருக்கும், ஏகப்பட்ட ஸ்கேம். அந்த கண்ட்ரி நான் போனதுலேயே அதிகமான ஸ்கேம் இருந்தது எகிப்து தான். நான் போனவொடனே வந்து பிரமிட், நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பிரமிட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும். சரி பிரமிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஸ்கேம் நிறையா இருக்கும். அங்கே உள்ள என்ட்ராவிலேருந்து ஸ்கேம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரமிட்டை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்துச்சு ப்ரோ. செம்ம பெருசு, 419 அடியோ நம்ம சொன்னாங்க, அடி இல்லை மீட்டர் சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு, செம்ம பெருசு. பட் ஆனால் அந்த உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே ஒன்றும் இல்லை. அந்த பிரமிட்குள்ளே அந்த மம்மி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க மியூசியமில் வச்சுட்டாங்க இப்போ. பட் ஆனால் பிரமிட் பார்க்கறது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, செம்ம பெருசு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நேரில் பார்த்தேன். என்ன ஏமாந்தீங்க? லைக் எப்படி ஏமாத்தினாங்க? எப்படி வேணால் ஏமாற்றுவாங்க ப்ரோ. நான் எப்படின்னா வந்து ஒரு ஆட்சி மாதிரி இருந்துச்சு, பேரிகேட் போட்டிருப்பாங்க, போலீஸ் அங்கே நின்றுருப்பாங்க. அதை கிராஸ் பண்ணி போகணும் நீங்கள். அதுக்கு முன்னாடி வந்து இவங்க நின்றுருக்காங்க, ஸ்கேமர்ஸ்லாம் நின்றுருக்காங்க. என்ன பண்ணால் நான் காரில் வந்துட்டு இருக்கோம், நீங்கள் இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலே நீங்கள் போகணுன்னா குதிரையில் போகணும், அப்படி இல்லைனா கேமலில் போகணும், ஒட்டகத்தில் போகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும், நான்லாம் வந்து கார் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. நோ தட் இஸ் ஆஃபீஸர் கார், நீ போக முடியாது, நீங்கள் தான் வந்து போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் பார்த்தேன், விட்றா அப்படி விட்றான்னா விடவே இல்லை. இதே நான் ஹோட்டலில் வந்து புக் பண்ணியிருந்தேன். உள்ள அந்த ஹோட்டலுக்கு அடிச்சு கேட்டவொன்னே என்ன சொல்லிட்டான், நீங்கள் வாங்க பாட்டுக்கு உள்ளே வாங்க, எல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை அது மாதிரிலாம் யாரும் போக முடியாது போடான்னு சொல்லிட்டு நான் டிரைவரை சொல்லி கோன்னு போயிட்டான். நார்மல் ரோடு ப்ரோ, அதை பிளாக் பண்ணி இவங்களே ஒரு பிளாக் பண்ணி எப்படிலாம் ஏமாற்றுவானுங்க. நீங்கள் பிரமிட் கிட்ட போகும்போதே வந்து ஹாஸ்டலாக இருக்கும், வாங்க உங்களுக்கு $1 தான் அப்படிமா. இப்போ ஏறி உட்காந்துங்கன்னா $100 பில் போட்டுருவோம் உங்களுக்கு. நிறையா ஸ்கேம் இருக்குது, அதெல்லாம் இங்கே தப்பிச்சு வரணும். கற்றுக்கலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே கற்றுக்கலாம் ஒன்றுனா. நிறைய இளைஞர்கள் வந்து தே ஆர் இன்டு யூடியூபிங் அண்ட் தே ஆர் இன்டு vlogging அண்ட் ட்ராவலே பேஷனாக எடுத்துகிட்டு தே ஆர் டேக்கிங் திஸ் அஸ் தேர் ஓன் ப்ரொஃபஷன். ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது நீங்களும் பார்த்துருப்பீங்க அண்டு உங்ககிட்டயும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ட்ராவல் அப்படின்றத வந்து vlogging மூலியமாகவோ இல்லை யூடியூப், ஃபேஸ்புக் இல்லை இந்த சமூக வலைத்தளங்கள் மூலியமாக இதில் ஒரு அவங்களோட ப்ரொஃபஷனை செட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? யூடியூப் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் ப்ரோ. இதில் வந்து நீங்கள் டூ மச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸ்டார்டிங்கில். இது வந்து நம்ம பெரிய பிஸ்னஸ் கிடையாது, நீங்கள் நார்மலாக கேஷுவலாக பண்ணணும். எப்படின்னா வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் நான் யூடியூப் பண்ணப்போ தான் அப்படின்னு கேமரா வாங்குறது, பெருசாக லேப்டாப் ஒன்று வாங்குறது, அதுமாதிரி பண்ணக்கூடாது. பட்ஜெட்டாக இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது விலை கம்மியாக நீ போகிற, எத்தனை வீடியோ எடுக்க முடியும் எடுக்கு, வந்து வீடியோ அப்லோட் பண்ணு, நல்ல வீடியோ அப்லோட் பண்ணு, அதுதான் கான்செப்ட். கன்சிஸ்டன்சி அதெல்லாம் மேட்டர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சி மேட்டரே கிடையாது. நல்ல வீடியோ போட்டால் எல்லாம் பார்ப்பாங்க. எத்தனை வீடியோ போட்டோம்லாம் மேட்டர் கிடையாது, நல்ல வீடியோ போடணும், பார்த்து கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஆடியன்ஸ் வருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து எவ்வளோ கம்மியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்க முடியுமா எடுத்துகிட்டு நல்ல வீடியோவை எடுத்து ஆடியன்ஸ் கொடுத்தாலே வந்து சேனல் ஹிட் ஆயிரும். இது அவங்க லைஃப் லாங் கேரியராகவே கொண்டு போகலாம். இதில் நிறையா அவங்க கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலாம்.